இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவமிஷியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய வார்த்தைக்காக 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கும்படியாக. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனோ பெரியவனாக வளர்ந்து யாவுக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஆமென், அல்லேலூயா. சாமுவேலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிற போது பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், சாமுவேலோ வளர்ந்தான், அவன் மனிதர்களுக்கும் தேவனுக்கும் பிரியமானவனாய் வளர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கழிந்த நாட்களிலே, கழிந்த வாரத்திலே இந்த காரியத்தினுடைய ஊடாய் நாம் கடந்து போனோம். எப்படி கடந்து போனோம்? துன்மார்க்கன் மனம் திரும்புவது யாவுக்கு பிரியமான காரியம் என்று கடந்து போனோம். நன்மையும் தான தர்மமும் செய்வது தேவனுக்கு பிரியமான காரியம் என்றோம். கீழ்ப்படிவது யாவுக்கு பிரியமான காரியம், உற்சாகமாய் கொடுப்பது யாவுக்கு பிரியமான காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதனுடைய ஊடாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து புறப்பட்டு போன போது செங்கடலை கடந்தார்கள். மறுபூமியில், அதாவது பாலைவனத்தின் வழியாக கடந்து போன போது பரலோகத்தின் தேவன் வானத்தில் இருந்து மன்னாவையும் காடையையும் கொடுத்து அவர்களை போஷித்து வழிநடத்தினார். கண்மலையை அடித்த போது கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது, அந்த தண்ணீரை குடித்தார்கள். ஆனாலும் அவர்கள் 5 வகையான பாவங்களை செய்தபடியினால் அவர்களை கொன்று குவித்தார் என்று சொல்லி நாம் கழிந்த நாட்களிலே பார்த்தோம். இந்த நாளிலே பரலோகத்தின் தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பிரியமாக வாழுகிறது எப்படி? இந்த பூமியிலே யாசுவா தேவாதி தேவன் இந்த பூமியிலே கடந்து வந்தார். வந்த தேவன் சொல்லுகிறார், மனிதனாகிய என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள். தான் ஒரு மனிதன் என்பதை அந்த இடத்திலே அவர் நிரூபிக்கிறார். பல சந்தர்ப்பங்களில் நான் தேவன் என்று சொன்னார். இன்றைக்கு அநேகர் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுகிற யாசுவா அல்லது இயேசு எங்கேயாவது தன்னை தேவன் என்று சொன்னாரா என்று சொல்லி கேட்கிற கேள்விகள் உண்டு. என்னுடைய வேதத்திலே அவர் தன்னை நான் தான் ஆண்டவர், நான் தான் போதகர் என்று சொல்லி அப்படி சொல்லியிருக்கிறார். அவரை குறித்து சொல்லும் போதும் அநேகர் சொல்லுகிறார்கள், நீர் ஆண்டவர். ஆண்டவர் என்றால் அர்த்தம் உங்களுக்கு தான் புரியும். நான் அதற்குள்ளாக கடந்து போக விரும்பவில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தேவன் இந்த பூமியிலே மனிதனாக கடந்து வந்த போது அவர் மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காமித்தார். அந்த வாழ்க்கையின் ஒரு பகுதி யோவான் சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிற போது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவளை நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென், அல்லேலூயா. நான் தனியே இருக்கவில்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். காரணம் என்ன? நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறேன். எவன் ஒருவன் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறானோ அவனோடு அவர் இருப்பார். தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவன் ஒரு நாளும் தனித்திருக்க மாட்டான். இது வேதம். அல்லேலூயா. அப்படியானால் யாவாகிய யாசுவா சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராபதி, தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமமானவர் எப்படி நம்மோடு கூட இருப்பார்? எப்போது நம்மோடு கூட இருப்பார்? வேதத்தில் வாசிக்கிற போது ஆதியாமத்தினுடைய புஸ்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, யாவாகிய தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட இருந்தபடியினால்
தேவன் அவனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆச்சரியம் பார்த்தீங்களா? யோசேப்போடு கூட யாவாகிய தேவன் இருக்கிறார். ஆனா யோசேப்பு எங்க இருக்கிறானோ அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தேவன். அப்ப நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தரோடு கூட தேவன் இருந்தாலே போதும், வீடு முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த வசனத்தில் 3-4 வாசிங்க. அவனோட கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனே தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கிறது முதற்கொண்டு யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் யாவுடைய ஆசீர்வாதம் இருந்தது. சரியா புரிஞ்சுக்கிடுங்க. பரலோகத்தின் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பினுடைய நன்னடக்கை. ஆனா யோசேப்புக்கு உதவி செய்த ஒரு ராஜாவை உதவி செய்தபடியினால் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார், அவனுடைய ஆட்சியை ஆசீர்வதித்தார், அவனோடு கூட இருந்தார். காரணம் யோசேப்புக்கு அவன் உதவி செய்தபடியினால். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப தேவன் எங்க இருக்கிறான்னு பார்க்கிறது நம்முடைய வேலை. நம்மகிட்ட தேவன் இருக்கிறாரா இல்லையான்றது ரெண்டாவது. முதல்ல தேவன் எங்கே இருக்கிறார், யாரோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு செய்யும் உதவி நிமித்தமாக. யாவாகிய தேவன் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்களுக்கு செய்யும் உதவி நிமித்தமாக யாவாகிய தேவன் உதவி செய்கிற நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுதான் பெரிய விஷயம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் தேவன்கிட்ட போயிடலாம். போக முடியாது. என்ன அப்படின்னா, நான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பல சந்தர்ப்பங்களில் பல தடவை வாசித்து முடிச்சிட்டேன். எங்கேயாவது தேவன் ஜனங்களோடு கூட இருந்தாரா, ஜனங்களிடத்தில் பேசுவாரா அப்படின்னு பார்த்தேன். முதல்ல பேசிக்கிட்டு இருந்த தேவன் ஜனங்களுக்கு அவர் வந்தது, அவர் பேசுனது இவங்களால தாங்க முடியல. உடனே சொன்னாங்க, ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் பேச வேண்டாம், நீர் உம்முடைய தாசன் மூலமாக எங்களிடத்தில் பேசும், நீர் எங்களிடத்தில் நேரடியாக பேச வேண்டாம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் சொன்னார். அன்று முதல் இன்று வரைக்கும் தேவன் ஜனத்தோடு பேசுவதில்லை. அவர் அவருடையவனிடத்தில் பேசுவார், அவர்கள் ஜனத்தோடு பேசுவார்கள். அல்லேலூயா. இதுதான் வேதம். அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் யாரோடு கூட இருக்கிறார், அவனை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்திற்கான வழி. தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேர்வதற்கான ஒரு வழி என்ன அப்படின்னா, தேவன் யாரிடத்தில் இருக்கிறார் என்பதை நீ அறிகிறாயோ அவர்களை பிடித்துக்கொள். நீ அவர்களை பிடித்துக்கொண்டால் அவன் மூலமாய் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார், உன் வீட்டை ஆசீர்வதிப்பார், உனக்குடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவதாக யோசுவாவினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் இவ்விதமாய்யா யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. ஆமென். அல்லேலூயா. இப்ப பரலோகத்தின் தேவன் சொல்றாரு, நான் யோசுவாவோடு கூட இருந்தேன். இப்போ 11, 12, 13, 14 வரைக்கும் வாசிங்க. அப்படியே யாவன் பெட்டியை பட்டணத்தில் சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வைத்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசார்கள் யாவன் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். துணிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே யாவன் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னதரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தண்டை வேனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் யாவன் பெட்டிக்கு முன் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். இப்போ 24 வாசிங்க.
பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்னியினால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் யாவும் நாளைய பொக்கிஷத்திலே சேர்த்தார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனாகிய யா யோசுவாவோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இப்ப கூட இருந்த யா என்ன செய்கிறார் அப்படின்றதான் தெரியணும். இப்போ யோசுவாவுக்கான பிரச்சனை அல்ல, இஸ்ரவேலுக்கான ஒரு பிரச்சனை உண்டாகிறது. என்ன அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எரிகோ கோட்டை முன்னாக நிற்கிறது. இவர்களால் பிரயாணப்பட்டு போக முடியவில்லை. இது யோசுவாவினுடைய பிரச்சனை அல்ல, இது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையை முறியடிப்பதற்காக யோசுவாவுக்குள் இருந்த தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், 6 நாட்கள், ஒரு நாளைக்கு ஒரு தடவை வீதம் 6 நாட்கள் எரிகோவை சுத்தி வாருங்கள். எப்படி சுத்தி வரணும்? யாவுடைய பெட்டி, கீதவாத்தியங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் சுத்தி வாருங்கள். 7வது நாள் 7 முறை சுத்துங்கள். ஆக மொத்தம் 13 தடவை சுத்த சொன்னார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய எரிகோ கோட்டை. இந்த கோட்டை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த கோட்டையின் மேலே வீடு கட்டி ஒரு அம்மா அங்கே குடும்பத்தோடு வாசம் பண்ணுகிறாள். அந்த வீட்டில் அறைகள் உண்டு, அடுப்பங்கரை கிச்சன் உண்டு, வெளியிலிருந்து வருகிற ஜனங்களை உட்கார வைப்பதற்கு உட்காருகிற ஸ்தலம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வீடு என்று சொல்லி வேதம் சொல்லுது. இந்த வீடு கட்டப்பட்டிருப்பது எங்கே என்று சொன்னால், அந்த மதிலுக்கு மேலே. ஆனால் இந்த மதிலை கடப்பாறை கொண்டோ, பிக்காசு கொண்டோ, மண்வெட்டி கொண்டோ, ஆமர் கொண்டோ தொடக்கூடாது. தொட வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, வாயிலிருந்து புறப்படுகிற ஸ்தோத்திர கீதங்கள் மூலமாக அந்த மதிலை தொட வேண்டும். சும்மா இல்லை. ஆனா என்ன போகணும்? முன்னாடி யாவுடைய பெட்டி போகணும். யாவுடைய பெட்டியோடு கூட கீதவாத்தியங்களாகிய ஸ்தோத்திர கீதங்கள் போகணும். நீங்க சரியா வாஸ்தா யோசுவா சொல்லுவான், நான் சொல்ற வரைக்கும் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் சொல்ற போது மட்டும்தான் நீங்க பரலோகத்தின் தேவனை துதிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். சரி, இப்ப 6 நாட்கள் சுத்தி வராங்க, ஒவ்வொரு தடவை. 7வது நாள் 7 தடவை சுத்தி வராங்க. 7வது தடவை சுத்தி வரும்போது பரலோகத்தின் தேவன் எரிகோ கோட்டையை தகர்த்தெறிந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. பிரைஸ் யாசுவா. இதுதான் வித்தியாசம். தேவன் கூட இருக்கிற மனுஷன் யார் கூட இருக்கிறாரோ அவனை கொண்டு தேவனுடைய காரியத்தை கரெக்டாக செய்வான். உலக காரியங்களை அல்ல, மனுஷனுடைய காரியங்கள் அல்ல, தேவனுடைய காரியம் சரியாக நடக்கும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை கடந்து போக வேண்டும் என்பதற்காக யோசுவாவோடு கூட இருந்த தேவன் எரிகோ கோட்டையை தகர்த்தெறிய 13 முறை சுற்றி வந்தபோது ஸ்தோத்திர கீதங்களோடு கூட கடந்து வந்தார்கள். பரலோகத்தின் தேவன் கோட்டையை தகர்த்தெறிந்தார். ஆனால் நம்ம துதிப்பதற்கு அவ்வளவு தடை. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பிசாசு போயிடும்ல. அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற பிசாசு போகணுன்னா பிசாசு நம்மளை சும்மா விட்டுருமா? ஜெபிக்க வச்சிருமா? ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ எரிகோ கோட்டையை தகர்த்து எறிஞ்சாச்சு. பிசாசுக்கு பொங்கி எழுகிறான் பிசாசு. தேவன் சொன்னார், எரிகோ கோட்டையை தகர்த்த பின்பு எரிகோவுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் கட்டளை. ஆனால் பிசாசு பார்த்தான், இவன் எரிகோ கோட்டையை தகர்த்தாச்சு, அடுத்து இருக்கிற கோட்டை என்னுடைய கோட்டை ஆயி கோட்டை இருக்கு, இந்த ஆயி கோட்டையும் தகர்த்தறிஞ்சிருவானுங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? எவனையாவது ஒருத்தரை பிடிக்கணும். பிடிச்சு யார் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்ய வைக்கணும். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். தேவனுடைய காரியம் நடப்பதை தடை செய்வதற்கு
சாத்தான் இப்பிரபஞ்சத்தின் அதிகாரி யாரையாவது ஒருவனை கையில் எடுப்பான். இப்போ இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ள ஒருத்தனை கையில் எடுத்தான். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அங்கே இருந்த பொருளை எடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து மறைச்சு வச்சுட்டான். இப்போ எரிகோ கோட்டையை தகர்த்த அதே போல்ஸ்ல கடந்து போறாங்க. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இனி நான் ஆயி கோட்டையை தகர்ப்பேன் என்று கடந்து போனாங்க. அங்க போனாதான் தெரிஞ்சிச்சு தோல்வி வந்துருச்சு. இப்போ தேவன் இருந்த யோசுவா தேவ சமூகத்தில் கடந்து போறான். என்ன ஆண்டவரே, என்ன நடந்தது? நான் உங்களுடைய வார்த்தையின்படி அல்லவா நடந்து கொண்டிருக்கிறேன். நீர் என்னுடைய கையில் கொடுத்திருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் புறப்பட்டு போவதற்காக நான் உம்முடைய சமூகத்தில் அல்லவா நிற்கிறேன். நீர் சொல்லுகிறபடி அல்லவா நான் கேட்கிறேன். அப்படி இருந்தும் எரிகோ கோட்டையை தகர்த்தெறிந்த பின்பு இந்த ஆயி கோட்டையை பிடிக்க முடியவில்லையே. எரிகோ கோட்டையை விடவும் சின்னதல்லவா இந்த ஆயி கோட்டை. அப்படி இருந்தும் என்னுடைய கையில் தந்திருக்கிற என்னுடைய ஜனங்கள் மரித்து போனார்கள். நான் தோல்வியை கண்டுவிட்டேனே. என்ன ஆண்டவரே, இது என்ன நடக்கிறது என்று தேவ சமூகத்தில் கடந்து போன போது தேவன் சொன்னார், ஒரு குள்ள நெறி உனக்குள்ளே இருக்கு. ஒரு பிசாசுக்கு சொந்தமான உனக்குள்ளே இருக்கிறான். பிசாசு அவனை கையில் எடுத்துருச்சு. அவன் என்ன செஞ்சான், எரிகோ கோட்டையிலிருந்து தேவையில்லாத பொருட்களை தன்வசம் எடுத்து வைத்திருக்கிறான். அங்கே அழிவுக்கான பொருள் இருக்கிறபடியினால் உங்களோடு கூட நான் இருந்து ஆயி பட்டணத்தை ஜெயிக்க என்னால் உதவ முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவனிடத்தில் இருக்கிற அந்த தீட்டான பொருட்களை நீங்கள் மறுபடியும் எரித்து சாம்பலாக்கி களைந்து விட்டால் மறுபடியும் உங்களுக்கு ஜெயம் உண்டு என்று சொன்னார். ஏதோ ஒரு ரகசியத்தை இங்கே சொல்லி வைத்திருக்கிறார். என்ன? ஏன் உன்னால் பிசாசை ஜெயிக்க முடியவில்லை? ஏன் உன்னால் தேவனோடு கூட இருக்க முடியவில்லை? ஏதோ தீட்டானது ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறபடியினால். அந்த தீட்டானது நீ களையாவிட்டால், நீ தேவனுடைய வல்லமையோடு கூட, உன்னிடத்தில் தேவனுடைய வல்லமை உள்ளவன் எவன் இருந்தாலும் சரி, தேவனுடைய மனுஷன் எவன் இருந்தாலும் சரி, நீ ஜெயிக்க முடியாது என்பதை ஆயி பட்டணத்தின் மூலமாக யோசுவாவிடத்திலே உணர்த்தின தேவன் இன்றைக்கு உன்னோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பது அநேகருடைய விருப்பம். ஆனால் நம்மை வஞ்சிக்கிற சத்துரு, நம்மை வஞ்சிக்கிற பிசாசானவன் நம்மிடத்தில் எப்படி கடந்து வந்து தேவனுடைய காரியத்தை தடை செய்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அப்படி உணரல அப்படின்னா ஜெயமே வராது. இப்ப யோசுவாவுக்கு உணர்ச்சி வந்தது, நான் அல்ல தவறு செய்திருக்கிறேன், என்னிடத்தில் தேவன் தந்த இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவன் தவறு செய்திருக்கிறான், அந்த தவற்றை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனை கண்டுபிடிக்கிறான். அவனை கண்டுபிடித்து அவனிடத்திலிருந்து அந்த தீட்டான பொருட்களை அப்புறப்படுத்தின போது மறுபடியும் ஆயி பட்டணத்திற்கு விரோதமாக போர் தொடுத்த போது அவர்கள் ஜெயத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய மனுஷன் உன்னோடு கூட இருந்தால், நீ செய்கிற தவற்றை உனக்கு உணர்த்தி அதை நீ அப்புறப்படுத்தவில்லை என்று சொன்னால் உன்னால் ஜெயம் எடுக்க முடியாது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது சந்தர்ப்பம் என்ன என்று சொன்னால், 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, சாமுவேல் வளர்ந்தான், யா அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றே ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. 20வது வசனத்தை வாசிமா. சாமுவேல் யாவுடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கு விளங்கினது. நல்லா புரிஞ்சுடுங்க, யாரோடு தேவன் இருக்கிறாரோ அதை அவர் வெளிப்படுத்தி ஆவார். அது அவருக்கு வேலை. ஏத்துக்கிறான் ஏத்துக்காம போறான், அது ரெண்டாவது. தேவன் யார்கிட்ட இருக்கிறாரோ அவனை அவர் வெளிப்படுத்துவார். இப்ப சாமுவேலோடு கூட யார் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறியும்படி அவனை தீர்க்கதரிசியாகவும் அவனை நியாயாதிபதியாகவும் பரலோகத்தின் தேவன் மாற்றுகிறார். சற்று யோசித்து பாருங்க. இந்த 3 சந்தர்ப்பங்களையும் சரியா உணரணும், சும்மா இல்லை. ஏன்னா
இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் நம்மிடத்தில் பல சந்தர்ப்பங்களில் பல நேரங்களில் நம்மிடத்தில் அவன் போராடி அவன் நம்மை ஜெயித்து கொண்டிருக்கிறான். நாம் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மனுஷன் நம்மோடு கூட இருந்தாலும் நாம் ஜெயிக்க முடியவில்லை என்பதை புரிய வேண்டும். எப்ப நாம் நம்முடைய தவற்றை உணர்ந்து விட்டு விடுகிறோமோ அப்போதுதான் தேவனுடைய மனுஷன் மூலமாக தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் யாவிடத்தில் திரும்புகிறவளானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை யாவுக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். ஆமென். இப்ப யாவுடைய மனுஷன் சொல்றார், என்ன என்னோடு கூட இருக்கிற தேவன் உனக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால் நீ மனம் திரும்பணும். அந்நிய தெய்வங்களை எல்லாம் விட்டுறணும். அது சாபமா விட்டுரு, அது போராட்டமா விட்டுரு, அது விக்கிரகமா விட்டுரு, அது பிசாசனுடைய கிரியா விட்டுடு. அது எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை சேதப்படுத்துவது எதுவோ அதை நீ அப்புறப்படுத்தணும். சொல்றது புரியுதா? உன்னை சேதப்படுத்துறது எதுவோ அதை நீ விடணும். இன்னைக்கு நம்ம விட மாட்டேங்கிறோம். நாம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கோம். அதான் உபத்திரவம். நமது அழிவுக்கு, நம்முடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு மூல காரணம் நம்மை எது அழிக்க நினைக்கிறதோ அதை நம்முடைய கூடாரத்தில் வைத்திருக்க கூடாது. அது இந்த கூடாரமாக இருந்தாலும் சரி, குடும்பமாகிய கூடாரமாக இருந்தாலும் சரி, அந்த கூடாரத்துக்குள் அழிக்க நினைப்பதை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. இங்கே இதான் நடக்குது. அதனால தான் சொல்றாரு, உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய அந்த கிரியைகளையும் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி எனக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்ய உன்னை ஒப்புக்கொடு, அப்போது நான் உன்னை விடுவிப்பேன். இது வேதம், இது சத்தியம். இந்த வேதத்துக்குள்ளால நீங்க நானும் கடந்து போய்தான் ஆகணும். தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு அநேகருக்கு ஜெபம் கேட்கப்படலை, விடுதலை கிடைக்கல அப்படின்றோம். ஆனால் நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. எனக்கு ஒன்று தெரியும், முக்கியமாக தேவனுடைய காரியம் நடப்பிக்க நம்மை அடிமைப்படுத்துகிற எது நம்மிடத்தில் இருக்கிறதோ அது நம்மை தேவ சமூகத்தில் கூட்டி சேர்க்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு விரோதமானது நம்மிடத்தில் இருக்குமானால் நம்மையும் தேவனையும் ரெண்டாக பிரிக்கும். எது இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு சகோதரியுடைய வீட்டில் ஒரு காலத்தில் நான் கடந்து போய் பிசாசுக்கு சொந்தமானதை எல்லாத்தையும் நீங்கள் அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னபோது அவங்க எல்லாத்தையும் எரிச்சாங்க. எனக்கு மறுபடியும் இப்போ ஞாபகம் வருது அந்த விஷயம். ஆனால் திரும்பவும் போராட்டங்கள் கடந்து வந்தது. அப்போ நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு கடந்து போன போது யாவுடைய ஆவியானவர் சொன்னார், இங்கே ஏதோ இருக்கு, கொஞ்சம் பாரு அப்படின்ட்டு. பார்க்கணுன்னு போனால் பூட்டி இருக்கு, திறந்து பார்க்க முடியல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு விரோதமான பொருட்கள் எப்படி ஆயி பட்டணத்தை ஜெயிக்க விடாமல் தோல்விக்கு உள்ளாக்கியதோ அதுபோல தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்கள், தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களிடத்தில் இருந்தால் உங்கள் சத்துருவை நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக சத்துருவுக்கு அடிமையாக இருப்பீர்கள். சத்துருடைய கிரியைகள் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும். எப்போது அந்த அடிமையான பொருளை, தேவனுக்கு பிரியமில்லாத பொருளை உங்களிடமிருந்து அப்புறப்படுத்துகிறீர்களோ அப்போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இதற்காக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மெய்யான தேவனை ஒருவரையே ஆராதிக்க வேண்டும்.
அந்நிய தேவர்களுக்கு ஆராதனையோ துதியோ ஸ்தோத்திரங்களோ அல்லது பொருட்களோ நீங்கள் கொடுக்க கூடாது. சிலருக்கு வேலை என்ன தெரியுமா? அந்நிய தெய்வங்களுக்கு படைச்சதெல்லாம் நக்கி நக்கி தின்னுவாங்க. அதான் சொல்றேன்ல, இங்க இருக்கிற ஒரு மனுஷர், அவர்கிட்ட கேட்குறேன், பிரதர் ஏன் பிரதர் இந்த போராட்டம் உங்கள்கிட்ட கடந்து வருது அப்படின்னா, நீங்கள் ஊழியக்காரன்னு சொன்னீங்க, நீங்கள் பாஸ்ட்னு சொல்கிறீங்க, 200-300 விசுவாசிகள் இருந்தான்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அந்நிய தெய்வத்துக்கு படைக்கப்பட்டதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்கிறார், ஆமாம் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். யோசிக்கிறீங்களா? எப்படி? கொஞ்சம் யோசிங்க. எதை புசிக்கணும் எதை புசிக்கக்கூடாதுன்னு முதல்ல உனக்கு தெரியணும். பிரியமான தேவச்சனமே, விடுதலை பெறணும்னா நீ தான் மாறணும். நீ மாறாமல் உனக்கு விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. அடுத்து ஒன்று சொல்கிறார் பாருங்க, 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. யா உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் யா தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப யாவுடைய மனுஷன் உன்னோடு கூட இருக்கிறார், ரைட்டு. இப்ப 2வது சொல்றாரு, உன்னையும் கைவிட மாட்டேன். யாவுடைய மனுஷன் உன்னோடு கூட இருக்கட்டும், ஆனா இருக்கிறபடினா உன்னை கைவிட மாட்டேன். ஏன் கைவிட மாட்டேன் அப்படின்னா, வேதம் சொல்லுது, யாவாகிய தேவன் உங்களை தமது ஜனமாக தெரிந்து கொள்ள பிரியமானபடியினால் அவருடைய நாமம் உன்னோடு கூட இருக்கிறபடியினால் உன்னை நான் கைவிட மாட்டேன். எப்படி? தேவனுடைய நாமம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவனை தேவன் ஒரு நாள் ஒரு காலம் கைவிட மாட்டார். ஏன்னா நாமத்துக்குரிய ஆசீர்வாதம் தனி. ஆமென். நாமத்துக்குரிய ஆசீர்வாதம் வேறையாகும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா உன்னுடைய பலத்திலேயோ உன்னுடைய பராக்கிரமத்திலேயோ இப்போ யாசுவான்ற நாமத்தை உனக்கு அவர் தரவே இல்லை. அல்லேலூயா. உன்னை தேவன் விரும்பினபடியினால் உன்னை அழைச்சிக்கிட்டு வந்தார். அல்லேலூயா. அழைச்சிக்கிட்டு வந்து உனக்கு நாமத்தை கொடுத்தார். தேவன் சொல்றார், நீ அறியாதிருந்த போது நான் உனக்கு என்னுடைய நாமத்தை தரிப்பித்தேன். அப்ப இது உன்னுடைய பலம் அல்ல, உன்னுடைய பராக்கிரம் அல்ல, தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அப்ப அவருடைய நாமம் என்னன்னு சொல்லிட்டு அறியணும். இன்னைக்கு அநேகர் அவருடைய நாமம் என்னன்னு தெரியல. நேற்று ஒரு சகோதரர் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார். நேற்று ஏனென்றால் நேற்று நம்முடைய பிள்ளைகள் ஊரம்பு சைடு ஊழியத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கத்துலேருந்து தான் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். என்ன கேட்டார்? ஐயா ஸ்தோத்திரம் அப்படின்னார். ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் நான் குளிக்கிறதுக்கு ரெடியாக உள்ளே போகிறேன். அப்போ தான் ஃபோன் அடிச்சிச்சு, சரி எடுத்தேன். உடனே கேட்குறாரு, ஐயா நீங்கள் பாஸ்டரா? ஐயா இல்லையா, சொல்லுங்கய்யா அப்படின்னு. ஐயா ஒரு கைப்பிரதி வாசித்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த கைப்பிரதியில் இயேசு என்ற இடத்துல யாஷ்வான்னு போட்டிருக்குதுயா, இது என்ன பேருயா? நான் உடனே சொன்னேன், ஐயா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஐயா, உட்காருறேன், அப்புறமா குளிக்க போகிறேன், உட்காருவோன்ட்டு. அந்த மனுஷன் கேட்கல. ஐயா நீங்கள் நாங்கள் வச்சிருக்கிற பைபிள் தானே உங்கள் கையில் இருக்குது? நான் சொன்னேன், ஆமாம் ஐயா. அப்போ உங்கள் பைபிளுக்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் பைபிளில் இயேசுன்னு இருக்குது, அதில் இருக்கிற இயேசுவை நீங்கள் தூர போட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேரை யாசுவான்னு கொண்டு வரீங்க, இது என்னையா நியாயம்? அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இதுதான் வேதம்னு உங்களுக்கு யாரையா சொன்னா அப்படின்னு கேட்டேன். ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐயா உங்கள் கையில் இருக்கிற பைபிள் எத்தனை வருஷமாக தமிழர்கள் மத்தியில் இருக்குது, சொல்ல மாட்டேங்கிறார். ஐயா இது ஒரு இலங்கையில் இருந்து வந்த சைவ மத பூஜாரியால மொழிபெயர்க்கப்பட்ட வேதத்தினுடைய நிழல், இது தெரியுமா ஐயான்னு கேட்டேன். பதில் இல்லை. இல்லையா நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒத்து வரல. உங்களுக்கு ஒத்து வரலன்னா நான் என்னையா செய்ய முடியும்? ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கிலீஷ் தெரியுமா ஐயா? ஆமாம் தெரியும் ஐயா, என்கிட்ட கிங் ஜேம்ஸ் பைபிள் இருக்குது ஐயா. ஐயா அந்த பைபிள் எழுதினவன் தப்பாக எழுதிட்டான் ஐயா. என்ன சொல்கிறீங்க? அதில் இயேசுன்ற வார்த்தை இல்லை ஐயா. மனுஷன் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டார்.
என்ன அறிவுன்னு பாருங்களேன். உண்மைதானே? இங்கிலீஷ் பைபிளை எழுதினவனுக்கு இயேசுன்னு எவனுக்காவது தெரியுமா? அப்போ அவனை யாராவது குறை சொல்லியிருக்கீங்களா? இல்லையே. இன்னைக்கு ஆங்கில வேதாகமம் நிறைந்திருக்கிற இடத்துல கிங் ஜேம்ஸ் தான் மரியாதைக்குரியது. அந்த கிங் ஜேம்ஸ் எழுதினவன் பைபிளில் இயேசுன்னு போடவே இல்லை. அவன் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு போட்டுட்டு இருக்கிறான். இதை எவனாவது போய் கேள்வி கேட்கிறானா? டே அறிவு கட்டவனே, கிங் ஜேம்ஸ் பைபிள் நீதானா ஐயா பிரிண்ட் பண்ற? உனக்கு அறிவு இருக்குதா? என்ன எங்க கடவுள் இயேசு, நீ இயேசுன்னு போடாம என்னையா ஜீசஸ் ஜீசஸ்ன்னு போட்டிருக்கிற? ஒரு நாள் வந்து உன்னை தொலைச்சு கட்டி போடுவேன். ஏன்னா அறிவு இருக்குதா ஐயா உனக்கு அப்படின்னு என்னைக்காவது யாராவது கேட்டிருக்காங்களா? இல்லையே. சரி, இந்தம்மா வருஷத்துக்கு ஒரு நாள் ஜாய்ஸ் மேயர்னு ஒரு ஆள் சென்னையில் வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பாஸ்டர் அங்கே போயிடுவானுங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு வழி பயண பைசா கிடைக்கும், அப்புறம் கொஞ்சம் புக்கு கிடைக்கும், அப்புறம் அந்த அம்மா கூட கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கால் நகம் கை நகத்தில் என்ன கலரில், அது என்ன பாலிஸு என்னமோன்னு காணும், பேர் தெரியல, மறந்து போச்சு, நகை பாலிஸ், ஆரைட்டு, அது போட்டு வச்சுருப்பாங்க. அதே கலரில் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. ஆனால் அதே கலரில் வளையல் காற்றுல கம்மல் போட்டிருப்பாங்க. யோசித்துருக்கீங்களா? போடுற அரைப்பாவாட அந்த கலர்லாம் இருக்கும். இப்படிப்பட்டவங்ககிட்ட போய் நின்றுட்டு, ஏம்மா நீங்கள் வெளிநாட்டில் இது வந்திருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் எங்கள் கடவுளை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, ஏம்மா நீங்கள் உங்கள் கடவுளை மட்டும் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு பேசுகிறீங்களே, இது என்ன நியாயம்? நீங்கள் வந்து 6 நாள் 7 நாள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, ஒரு நாளாவது எங்கள் தமிழ் கடவுளை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி எவனாவது கேட்குறானா? கேட்க மாட்டேங்கிறான். அந்தம்மா கடவுள் பேர் ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு அத்தனை பேர் ஏற்றுக்கிறானுங்க. இயேசுன்னு அந்த அம்மா வாயில் வரவே வராது. யாருக்காவது தெரியுமா? சரி, டேவிட் டெரில் அப்படின்னு ஒருத்தர் நிறைய அற்புதங்கள் செய்வார். இப்போ அவர் ஓஞ்சிட்டார். அவர் வந்தா ஜனத்தின் மத்தியில் பேர் சொல்லி கூப்பிடுவார், அற்புத அடையாளங்கள் செய்வார், குணப்படுத்துவார். அவ்வளவு வல்லமை. அவர் மார்த்தாண்டத்தில் கூட வந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு நாளும் தமிழ் கடவுளுடைய பேர் இயேசுன்னு சொல்லலை. அதை இவன் ஒருத்தனுக்கு திருப்பி கேட்க மாட்டேங்க. ஏன்னா அப்புறம் பணம் கிடைக்காதுல கேட்டா. அவன் கடவுளை சொல்லுவான், இவன் அதுக்கு ஆமா சாமி போட்டு அல்லேலூயான்னு சொல்லுவான். சொல்லலை அப்படின்னா காசு கிடைக்காது. ரிஷியாசுவா. ஆனால் நம்மகிட்ட கேட்குறான், ஏன் எங்கள் கடவுளுடைய பேரை சொல்ல மாட்டேங்கிற? எந்த கடவுளுடைய பேர்? அல்லேலூயா. நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், இங்கே இயேசு ஜீசஸ் என்று சொல்லுகிற எவனும் ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்தவன் அல்ல. ஏன்? ஆபிரகாம் தொழுது கொண்ட தேவனை எவன் ஒருவன் தொழுது கொள்ளுகிறானோ அவனே அவருடைய சந்ததி. ஆபிரகாம் எந்த தெய்வத்தை தொழுது கொண்டான்? யெகோவா தெய்வத்தையா? இல்ல, ஆபிரகாம் தொழுது கொண்டது யாவாகிய தேவனை. இங்க வந்தவர் யாசுவா சொல்றார், நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் தன்னுடைய சுயநாமத்தில் வந்தால் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் நான் யார் பேரில் வந்திருக்கிறேன்? எங்கள் அப்பா பேரில் வந்திருக்கிறேன். எங்கள் அப்பா பேர் யான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறியே? வேதாகம கல்லூரியில் படித்த அத்தனை ஊழியக்காரங்களுக்கு தெரியும். என்னது வேதாகம கல்லூரியில் எவன் 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறானோ, எவன் 6 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறானோ, எவன் டாக்டரேட் பெற்றிருக்கிறானோ அவன் அத்தனை பேருக்கு தெரியும், பைபிளில் கடவுளுடைய ஆதி கடவுளுடைய பேர் யெகோவா இல்லை. என்ன பேர்? OYHWH. இதுதான் கடவுளுடைய பேர். எனக்கு கற்றுக் கொடுத்த பைபிள் காலேஜில் எனக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான் கற்றுக் கொடுத்தாங்க. 6 வருஷம் பைபிள் காலேஜை முடிச்சிருக்கிறேன். எனக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான். கடவுள் பேர் என்ன தெரியுமா? OYHWH. இங்க யெகோவா இல்லை. அப்ப கடவுளுடைய பேர் என்ன? OYHWH. யெகோவா இல்லை, யாவா. யாவா. அல்லேலூயா. இந்த யாவாகிய தேவன் இஸ்ரவேலர்களின் ரட்சிப்புக்காக கடந்து போனார் மோசேயின் மூலமாக. இந்த தேவன்
புறஜாதி ஆகிய உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக யெகோவாவாக வந்தார். இதை நீ ஏற்றுதான் கொள்ளணும். என்னைக்கா இருந்தாலும் நீ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த சத்தத்தை ஆமேன் என்று சொல்வாய். இதான் உண்மை. நீ சொல்லித்தான் ஆகணும். ஏனென்றால் உனக்கு தேவனுடைய நாமம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க முடியாது. தேவனை தெரியாது. நீ தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2 நாளாகமத்துடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அல்லேலூயா. ஜனம் யாரு? தேவனுடைய ஜனம் யாரு அப்படின்னா, அவருடைய பேரை எவன் தரிச்சிருக்கிறானோ அவன் தான் அவருடைய பிள்ளை. அதை விட்டுட்டு கண்ட கண்ட பேரையெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருந்தேன்னா அதெல்லாம் கடவுளுடைய பேர் இல்லை. அப்போ நீ கடவுளுடைய பிள்ளையாகவும் முடியாது. அதனால தான் தேவன் சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, இல்லை இல்லை இல்லை, நாங்கள்லாம் எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமால் உண்டானவர்கள். நீ ஆபிரகாமால் உண்டானவனானால் என்னை நீ ஏன் கொலை செய்ய பார்க்கிறாய்? என்னை ஏன் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை? அவருடைய கேள்வி அதுவாக இருந்தது. உண்மை சொல்றேன், அன்றைக்கு இருந்த யூதர்கள் ஆபிரகாம் வழிபட்ட தேவனையே ஆராதித்தார்கள். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் ஆராதித்த தேவனை ஆராதிக்கவில்லை, ரோமர்களின் கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. யூதர்களுக்கும், அதாவது இஸ்ரவேலர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அவர்கள் ஆபிரகாமின் தேவனை இன்று வரைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ரோமர்களின் கடவுளை ஆராதிக்கிறீர்களே தவிர இஸ்ரவேலரின் தேவனை ஆராதிக்கவில்லை. நீ ஆர்சியா இருக்கலாம், சிஎஸ்சியா இருக்கலாம், பெந்தகோஸ்தா இருக்கலாம், ரெண்டமிஷனா இருக்கலாம். ஆர்சி வழியில தான் இன்றைக்கும் ரோம கடவுள்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். இதுதான் உண்மை. இதை உன்னால் மாற்ற முடியாது. மாற்ற வேண்டுமானால் அந்த சபைகளை விட்டு நீ வெளியில் வர வேண்டும். அந்த ஸ்தாபனங்களை விட்டு நீ வெளியில் வந்தால் மட்டுமே யாவாகிய யாஸ்வமேசியாவை நீ ஆராதிக்க முடியும். இவர் ஒருவரே மெய்யான தேவன். அதனால தான் சொல்றேன், காபிரியல் தூதன் என்ன பேரை கொண்டு வந்தாரோ பரலோகத்திலிருந்து, அல்லேலூயா, தமிழ்நாட்டு பேரோ அமெரிக்க பேரோ இங்க தேவையில்லை. இங்க மரியாளுக்கும் சூசேப்பருக்கும் காபிரியல் தூதனால் பரலோகத்திலிருந்து எந்த நாமம் கொண்டு வரப்பட்டதோ அந்த நாமமே மெய்யான நாமம். நீ அந்த நாமத்தை தரிச்சிருக்கிறியா? இல்லையே. அந்த நாமத்தில் உனக்கு வல்லமை உண்டாயிருக்கிறதா? இல்லையே. அப்புறம் எப்படி நீ அவருடைய பிள்ளை? வேதத்துக்குள்ள கடந்து போனா வேதம் சொல்லுகிறது, யூதாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் ஒரு வார்த்தையை சொல்லுது பாருங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், ஆமென், தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர புறப்பட பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார், கொன்றார். வேதம் சொல்லுகிறது 20 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டு போனார்கள். 20 லட்சம். அவர்களுடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் மொத்தம் எத்தனை லட்சம்னு நீங்க தான் கணக்கு போடணும். ஆனா அவரை விசுவாசியாதவர்களை 2 பேரை தவிர அத்தனை பேரையும் கொன்றார் என்று சொன்னால், இன்னைக்கு நீ விசுவாசிக்கிற தேவன் யார்? இயேசு என்று ஒரு தேவன் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. இயேசு என்று ஒரு தேவன் உனக்காக எனக்காக அடிக்கப்படவில்லை. இயேசு என்ற ஒரு தேவன் உனக்காக எனக்காக இரத்தம் சிந்தவில்லை. இயேசு என்ற ஒரு தேவன் இந்த பூமியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழவில்லை. இல்லாத ஒரு சம்பவத்தை ஏன் இருக்கிறதாக பாவிக்கிறாய்? அல்லேலூயா. இது உன்னுடைய அறியாமை. ஆனபடியினால் உண்மையான தேவன் யாவாகிய யாஸ்வமேசியா, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற எம்பெருமான், தேவனுடைய சாயலாக இருக்கிறவர், தேவனுடைய ரூபமாக இருக்கிறவர், தேவன் எனப்படுவது எதுவோ அதை எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு அடிமையின் ரூபமாக இந்த பூமியிலே கடந்து வந்தவர். அந்த யாவாகிய யாஸ்வமேசியாவை நீ ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார்.
அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமை கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அழியாதபடிக்கு மெய்யான தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஏசாயாவுடைய புஸ்தகம் 48வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்து நிமித்தம் என்னுடைய நாமத்து நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். ஆமென். போதும், எனக்கு உன் மேல எனக்கு கோபம் இருக்குது, நீ என்னுடைய நாமத்தை மறுதலிக்கிற. ஆனா என்னுடைய நாமம் உனக்குள் கடந்து வந்தால் என்னுடைய கோபத்தை நான் நிறுத்தி வைப்பேன். பிரைஸ் யூ யெகோவா. என்னுடைய நாமம், பழைய ஏற்பாட்டின் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய நாமம், அந்த நாமம் தான் புதிய ஏற்பாட்டில் கடந்து வந்ததே தவிர இன்னொரு நாமம் வரல, இன்னொரு நாமம் வரக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் எந்த நாமத்தை அறிமுகப்படுத்தினாரோ அதே நாமம்தான் புதிய ஏற்பாட்டில். ஏனென்றால் இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய யா ஒருவரே. நீ என்ன 2 பேர் ஆக்குற? ஒரே தேவன் 2 பேரை கொண்டு வந்துட்டா அவர் 2 பேர். இன்னைக்கு இருக்கிற இயேசு நாமக்காரன் சொல்றான், பழைய ஏற்பாட்டில் இருந்த யெகோவா தேவன் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவான். 2 பேர் சொல்ற, அப்ப அவர் 2 பேர்ல எப்படி அவர் ஒன்னாயிருவாரு? ஒன்னுன்னு சொல்லு. பழைய ஏற்பாட்டில் இருந்த யெகோவா தேவன் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற யெகோவான்னு சொல்லு. அப்ப அந்த இயேசுன்ற பேரை தூக்கி போடு. அப்பதான் அவர் ஒன்றான மெய் தேவன். அல்லேலூயா. இப்ப நீயே சொல்ற, திருத்துவக்காரனுக்கு நீயே ஆதாரம் கொடுக்குற, பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவன், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவான். அப்ப 2 பேராச்சே. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதல்ல சத்தியத்துக்குள்ள கடந்து வா. சத்தியம் தெரியாதவன் சத்தியத்துக்குள்ள வரணும். 2வது, எசேக்கியேலுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது, என்னுடைய நாமத்து நிமித்தம், அந்நிய காரியங்களுக்காக அல்ல, நீ செய்கிற கீழ்ப்படிதலுக்காக அல்ல, நீ செய்கிற ஜெபத்திற்காக அல்ல, நீ செய்கிற உபவாசத்திற்காக அல்ல, என் நாமத்தை நீ தரித்திருக்கிறபடியினால் உனக்கு நான் கிருபை செய்வேன். அல்லேலூயா. வித்தியாசமான ஒரு காரியங்க. மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, என்னுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதனுடைய பலனை நீங்கள் அடையாமற் போக மாட்டீர்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதனுடைய பலன் உனக்கு இல்லாமற் போகாதாக. எப்படி கொடுக்கணும்? உதவி செய்யறோம், எப்படி கொடுக்கணும்? யாசுவா மிஷியாவுடைய நாமத்தில் உதவி செஞ்சாதான் தேவனுடைய பலன், இல்லாம பலன் இல்லை. அல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். என்ன? அவருடைய நாமம் உனக்கு இருக்குது, ஆனபடினால் உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்குது. யாரு சொன்னது? எங்க சொன்னது? இது என்ன தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ சபைகள் உருவான போது இது எழுதுனதா? இல்லை, இது யோவான் யாசுவா மிஷியாவுடைய சீஷன் உயிரோடு இருந்த போது, கிபி 3ஆம் நூற்றாண்டில் அப்போ சொல்றாரு, தேவனுடைய நாமம் உனக்குள் இருக்கிறபடியினால் உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, ஆனபடினால் உனக்கு எழுதுகிறேன். தமிழ் பைபிள் உருவாகிய 312 313 வருஷம் ஆச்சு. இது அப்படி இல்லை, 2000 வருஷம் முன்னாடி உள்ள சம்பவத்தை சொல்லி இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு என்ற பெயர் இல்லை, ஜீசஸ் என்ற பெயர் இல்லை. ஆமென். அப்ப அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் ஆராதித்த நாமத்தை உனக்குள் இருக்கிறபடியினால் அந்த நாமத்தின் நிமித்தம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாமத்தில் எவ்வளவு பெரிய காரியம் இருக்குது தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க.
நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் ஆமென். என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். என்னுடைய நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் வருகிற உபத்திரவத்தில், வருகிற பிரச்சனைகளை, ஊழியத்துக்கு போகிற பிள்ளைகளெல்லாம் என்னெல்லாம் கேள்வி கேட்பானுங்க. ஆனால் இளைப்படையாமல் அவருடைய நாமத்தில் உறுதியாக இருக்கிறபடியினால் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசு நாமக்காரன் உன்னை சும்மா விட மாட்டான். இங்கே இருக்கிற திருத்துவக்காரன் உன்னை சும்மா விட மாட்டான். யெகோவா சாட்சிக்காரன் சும்மா விட மாட்டான். ஆனால் இவன் எவனும் நம்மகிட்ட உட்கார்ந்து பேச முடியாது, பேச வரமாட்டான், பயந்து ஓடுவான். ஆனால் கேட்டா சொல்லுவான், இது துருபதேசம். எது துருபதேசம்? யெகோவா சாட்சிக்காரன் சொல்கிறான் கடவுளுடைய பேர் யெகோவா, இயேசு இல்லை, இயேசு கடவுள் இல்லை, அவர் சாதாரண மனுஷன் அப்படின்வார். இயேசு நாமக்காரன் சொல்லுவான், அது முக்கியமாக யூபிசிக்காரன் சொல்லுவான் பிதாவா. அது யார் பிதா? ஒரு பாஸ்டர் கேட்டார், பிதான்னு ஒருத்தர் இருந்தா அப்புறம் குமாரன் எதுக்கு இருக்கிறார் அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு விட்டார். ஒரு பெரிய பாஸ்டர். அவங்களுடைய உபதேசத்தின்படி பிதான்ற தத்துவம் இல்லை. யோசித்து பார்த்துக்கிடுங்க. அப்போ அவனுக்கு இயேசு இல்லை, இவனுக்கு பிதா இல்லை. திருத்துவக்காரனுக்கு பிதா இருக்கிறாரு, அவர் அப்பா, குமாரன் இருக்கிறாரு, பிதாவுக்கு மகன். அப்போ நான் கேட்பேன், அன்பே, பாசமே, செல்லமே, நீங்கள் சொல்லுகிற திருத்துவம் உண்மையிலும் உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு பிதாவுக்கு பொண்டாட்டி அறியணும். ஏன்னா பெற்று போட்டவர் அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கணும்ல, அந்த தாய் யாருமா? பிதா வளர்க்க முடியாது. உங்கள் ஆசைப்படி ஒரு நாள் பிதா மடியில் கொஞ்சி இருப்பார். அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் இவன் துருபதேசம் பேசிகிட்டு இருக்கிறான். இவன் சரியில்லை, திருத்துவத்தினுடைய இன்னொரு ஆளை பற்றி பேசுகிறான், பிதாவுக்கு பொண்டாட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் சரியில்லை, நீ கேட்கக்கூடாது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் படிச்சிருக்கிறேன் ஐயா, ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். அந்த படிப்பில் உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவன் எல்லாரும் படிப்பாளிகள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவன் எல்லாவரும் கேள்வி கேட்பான். அவனுடைய சுபாவம் அது. ஆமென். அப்போ நான் கேள்வி கேட்குற தப்பு இல்லையே, கேள்விக்கு பதில் சொல்லணும், அவ்வளோதானே. ரெண்டாவது பைபிள் சொல்லுது, ரோமரில் எழுதப்பட்டிருக்குது என்னன்ட்டு, கேள்வினாலே விசுவாசம் வரும். அந்த கேள்வி உனக்கு என்ன செய்யும்? தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நடத்தும்னு சொல்லுது. நான் கேள்வி கேட்குறேன், பிதாவை கொண்டாட்டி யாருன்னு எனக்கு சொல்லி தந்துரு, நான் வந்துடுறேயா. ஏன்னா நான் படித்தது திருத்துவம் 6 வருஷம் பைபிள் காலேஜில். அது பிசாசுனுடைய உபதேசம்னு வெளியில் வந்துட்டேன். இப்போ எனக்கு பிதாவுக்கு பொண்டாட்டியை மட்டும் சொல்லி தந்தா, கண்டிப்பாக இந்த சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய காலை பிடிச்சாவது திருத்துவம் தான் உண்மைம்மா, இப்படி நீங்கள் ஒரே கடவுள்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு பரலோகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளை நான் மோட்டிவேஷன் பண்ணி 1-2 பேர் வெளியே போனாலும் 4-5 பேரை கொண்டு வந்து என்ன செய்வேன்? திருத்துவத்தில் சேர்ந்துடுறேன். எனக்கு 5 பைசா தர வேண்டாம், பிதாவுக்கு பொண்டாட்டி மட்டும் காட்டி தந்தா போதும். இருக்கா பதில்? அல்லேலூயா. இல்லையே, பைபிள் அப்படி ஒரு வார்த்தையே இல்லையே. அப்புறம் எப்படி செல்ல பிள்ளை பிதாவின் மடியில் கொஞ்சி குலாவி கொண்டிருந்தார்? அது யாரை பற்றியாவது சொல்லியிருக்குன்னாவது தெரியுமா? சாலமோன் தன்னை பற்றி சொல்லுகிறான், உலகம் உண்டாவதற்கு முன்பே நான் எங்கிருந்தேன். உங்களுக்கு தெரியுமா? நானே உலகம் உண்டாவதற்கு முன்னாடி இருந்தேன். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரிட, இங்கே இருக்கிறதெல்லாம் போதும், உன்னை நான் மனவாட்டி ஆக்கணும்னா நீ கீழே போய் ஒரு நல்ல பரீட்சை எழுதணும், நல்லா படித்து பரீட்சை எழுது, பரீட்சையில் பாஸ் ஆகிட்டேன்னா உனக்கு நான் நல்ல ஒரு வெகுமதி தருவேன். அந்த வெகுமதி என்ன அப்படின்னா, என்னது? மனவாட்டி ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னாரு. அதுக்காக நான் மேலேருந்து கீழே வந்தேங்க. எனக்கு பிறந்த நாள் இல்லைங்க. ஏன்னா உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே பரலோகத்தின் தேவன் என்னை தோற்றுவித்தார். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் என்னை அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்தார். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே என் பேரை சொல்லி கலிஸ்துராஜ் கலிஸ்துராஜ் என்று சொல்லி அவர் அங்கே பரலோகத்திலே முழக்கமிட்டார், என் பேரை சொன்னார். உனக்கு நம்பிக்கை இருக்குது உன் பேரை சொல்லலேன்ட்டு, அதனால தான் நீ அவருடைய ஸ்தானத்தில் வர முடியாது. நீ வரணும்னா யாசுவா மீஷாவுடைய நாமத்தை நீ தொழுது கொண்டே ஆகணும். அல்லேலூயா. இப்படி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறவன் அவர் மேல் பிரியமாயிருக்கிறான்.
சங்கீதம் 14:7 வாசிங்க. சீயோனில் இருந்து ஆ, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ஆமென், யா தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது ஆமென், யாக்கோபுக்கு களிப்பும் ஆ, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். சிறையிருப்பை மாற்றும் போது யாக்கோபுக்கு களிப்பு உண்டாகும், மகிழ்ச்சி கடந்து வரும். அவருடைய நாமத்தில் இருக்கிற உனக்கு சிறையிருப்பு வருமா என்று கேட்டால் வரும். ஆனா அந்த சிறையிருப்பை ஜெயிக்க உனக்கு அதிகாரம் இருக்கு. உனக்கு அதிகாரம் இருக்கு. எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். நல்லா புரிஞ்சுடுங்க. ஏன் அப்படின்னா யோபுனுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டல் செய்தபோது யாவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆ. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ஆமென். இரட்டத்தினே யா அவனுக்கு தந்துள்ளார். பாருங்க, யோபுவுக்கு பிரச்சனை வந்ததா? ஆமா. ஆனா அந்த பிரச்சனையில ஜெயம் எடுத்த போது கட்ட மனைவின்னு பார்க்கல, கூட கூட இருந்த நண்பர்கள்னு பார்க்கல, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு வார்த்தை, நன்மை அனுபவித்த நாம் தீமை அனுபவிக்க கூடாதோ. இதாங்க அவனுடைய மந்திரம். உபத்திரவத்தின் மத்தியில் அவனுடைய மந்திரமே இதுதான். நீங்கள் தான் என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்ன செய்கிறது, பிரச்சனை வந்திருக்கே, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது? ஆண்டவரே, ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே, ஆண்டவரே வாரும், ஆண்டவரே, ஆண்டவரே ரிட்சியும், ஆண்டவரே. யாரை எங்கே இறங்க? ஏன்னா உன்னிட்ட தான் அந்நிய தெய்வம் இருக்குது, அந்நிய கிரியைகள் இருக்குது, அந்நிய போராட்டம் இருக்குது, மாம்சத்துடைய கிரியைகள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுக்கிட்டு எப்படி அவர் உன்னிட்ட வருவார்? உனக்கு எப்படி ஜெயம்? எல்லாத்தையும் மாற்று, முதல்ல எல்லாத்தையும் அப்புறப்படுத்து. நீ அப்புறப்படுத்தாத பட்சத்தில் உனக்கு ஜெயம் இல்லை. யோபு எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினான். முதலாவது ஒன்று தெரிஞ்சுடுங்க, கட்டின பொண்டாட்டி வந்து சொல்லுவா, நீ செத்துப்போ, நான் தாலி கலத்த போறேன், நீ செத்துப்போ, உன்னை என்னுடைய புருஷனாக வைப்பதற்கு எனக்கு யோக்கியதை இல்லை, நீ மரித்து போ என்று சொன்னாள். யோபு சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுற மாதிரி நீ பேசுறியே, நன்மை அனுபவிக்கிற நாம் தீமை அனுப்புவதில்லை, என்ன குறை? அல்லேலூயா. அங்கதான் ஜெயிச்சார், அங்கதான் ஜெயிச்சாருங்க. சரி, இரண்டாவது ஜெயம் எங்கன்னு தெரியுமா? அவ்வளவு உபத்திரவம், சொற்சல், பிள்ளை செத்து போச்சு, சொத்து சுகமெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போன பிறகும் அவர் தேவனை உறுதியாக பிடித்துக் கொண்டார். இதற்காக தேவன் அவருக்கு இரட்டத்தனியாக கொடுத்தாருங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யோபு விடுதலை பெற்று கொண்டது போல நீ விடுதலை பெற வேண்டுமானால் உன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலும் உன்னுடைய போராட்டத்தின் மத்தியிலும் தேவனுடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 85:1, யாவா உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். யாக்கோபுடைய சிறையிருப்பை பரலோகத்தின் தேவன் திருப்பினார். எப்படி? ஏசாவனுடைய கண்களில தயவு கிடைக்க பண்ணினார். ஏசா கொலை செய்யணும் இருக்கிறான், எப்படியாவது இந்த யாக்கோபை பார்த்தா கொன்னுடணும். ஏன்னா 2 முறை எங்க அப்பனுடைய ஆசீர்வாதத்தை என்கிட்ட தட்டி பறிச்சவன். ஒரு தடவை சேஸ்வரபுத்திர பாகத்தை எடுத்துட்டான், 2வது முறை எங்க அப்பா எனக்கு வச்சிருந்த ஆசீர்வாதத்தை பிடிக்கிட்டான். இவனை எப்படியாவது கொல்லணும், இவன் வாழக்கூடாது, இவன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் அனாதை ஆகணும். இதுதான் ஏசாவனுடைய அடிஸ்தான எண்ணம். இதுக்காக கப்பம் கொடுத்து பார்த்தான் தெரியுமா உங்களுக்கு? புருஷன் பொண்டாட்டி வாரதுக்கு முன்னாடி வேலைக்காரங்களை வச்சு ஏசாவுக்கு கப்பம் கட்டி பார்த்தான். வெள்ளி, பொண்ணு, ஆடு, ஒட்டகம் எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தான். ஏசா கேட்ட பாடு இல்லை. இப்போ யாக்கோபு என்ன செய்கிறான்னா, தேவ சமூகத்தில் போனான். தேவ சமூகத்தில் போன போது ஏசா சரண்டர். உனக்கு காணான் தானே போகணும், தம்பி இந்த பக்கமாக போ, இதான் வழி, நீ போப்பா, ஒன்றும் இல்லை போ, நான் பார்த்துக்கிறேன், யாவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. எப்படி மாறினா? உன்னுடைய சத்ரு இன்னைக்கு நிறைய பேர் எழுப்பியிருக்காங்கல்ல, இந்த சத்ரு உனக்கு சாதகமாகணும்னா, சத்ருவின் மத்தியில் உனக்கு ஒரு பந்தி ஏற்படணும்னா, நீ தேவனை பிடிக்கணுமே தவிர நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை பிடிக்காத. ஆமென். அல்லேலூயா.
தேவன் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ நீ நினைக்கலாம் என்னை கைவிட்டார் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, நீ தான் அவருடைய சமூகத்தை விட்டு தூரம் போயிட்டு இருக்கிற. அவர் உன்னை கைவிடலை, அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். ஏன்னா நீ அவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிற. அவருடைய நாமம் உனக்குள்ள இருக்குது. அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை தற்காப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இது அவருடைய நியமம், அதை அவர் செய்வார். அப்போ அதுக்குள்ள நீ கடந்து போகணும்னா நீ முதல்ல என்ன செய்ய? தேவனை தேடு. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க உபாகமத்தினுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. பென்யமீனை குறித்து, யாவுக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். பாருங்க, யாவுக்கு பிரியமானவனை காப்பாற்றியது மட்டுமல்ல, அவனுடைய எல்லைக்குள் தேவன் இருந்து அவனுக்கு எந்த தீங்கும் வராதபடி பாதுகாக்கிற தேவன். இன்னைக்கு தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிற, தேவனுடைய நாமத்தை தரித்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் தேவன் கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய எல்லைகளை அவர் பாதுகாப்பார். தேவன் சொல்றார், உன்னை வேலை அடைச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார்ல. இப்ப தேவன் உனக்குள் இருக்கிறபடியினால் உன்னை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வார். எந்த சத்ருவும் உன்னை தொட முடியாது. எந்த பிசாசனுடைய கிரியைகளும் எந்த பாவ செயல்களும் உன்னை தொட முடியாதபடிக்கு உன்னை பாதுகாத்து உன்னை விடுவித்து அவருக்கு பிரியமான பிள்ளையாய் உன்னை நடத்தப் போகிறார். நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஒரு விசை தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உன்னை ஆசீர்வதிக்க, அவர் உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். நீ அவருக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தால் அவர் உனக்குள் இருந்து உன்னை தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய், சத்ருவுக்கு எதிர்த்திருக்கிற பிள்ளையாய் உன்னை வழி நடத்தப் போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.